இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து சமூக நீதியை பற்றி பேசுவோம் என்று நாம் ஏற்கனவே அறிவித்திருந்தோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு மீண்டும் வன்னியர் இடஒதுக்கீடு சம்பந்தமாக ஒரு விவாதத்தை செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்பி ரவிக்குமார், விழுப்புரம் தொகுதியுடைய எம்பி ரவிக்குமார் அவர்களால் ஒரு நிர்பந்தத்திற்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதற்காகத்தான் இப்பொழுது இந்த விவாதம். இந்த விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் கடலூர் மாவட்டத்தின் பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த முன்னோடி, பசுமை தாயகத்தின் மாநில முன்னாள் துணை பொதுச் செயலாளர், தற்போதைய பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர், ஊடகங்களில் ஆணித்தரமான கருத்துக்களை வைத்து பேசக்கூடிய அண்ணன் ஆசே வெற்றிவேல் அவர்களை நம்மோடு இணைப்பதிலே நாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஆனா இந்த வன்னியர்களுடைய இடஒதுக்கீடு சம்பந்தமாக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிக்க போகிறோம், போராட்டத்தை நடத்த போகிறோம். வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டுக்காக இன்னும் எவ்வளவு நாட்கள் காத்திருப்பது, எத்தனை முறை இந்த முதலமைச்சரை சந்திப்பது, இந்த முதலமைச்சரை போய் இனிமேல் இடஒதுக்கீட்டுக்காக சந்திப்பது எனக்கு மிகப்பெரிய அவமானமாக இருக்கிறது, உன்னை நான் வந்து இனி சந்திக்க வேண்டுமா என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் ஆவேசமாக பேசியதற்கு பிறகு இந்த வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கே சம்பந்தமில்லாத பலர் வன்னியர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசினார்கள். அதை போலவே இப்பொழுது இடஒதுக்கீட்டின் முழு பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற, அதாவது தாழ்த்தப்பட்டோருக்கான எஸ்சி இடஒதுக்கீடு முழுதாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த விழுப்புரம் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஒரு மிகப்பெரிய கருத்தை கூறியிருக்கிறார். அது வன்னியர்களை ஆதரிப்பதை போல ஆதரித்து வன்னியர்களுக்கு பின்னால் இருந்து குளிபறிக்கின்ற குள்ளநெறித்தனத்தை செய்திருக்கிறார். வன்னியர்களுக்கு துரோகம் எப்படி செய்வது என்பதை பற்றி அவர் முடிவெடுத்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதில் அவர் கூறியிருப்பது என்னவென்று கேட்டால், 2011ஆம் ஆண்டு கிருஷ்ணதாஸ் காந்தி என்கின்ற ஐஏஎஸ் அதிகாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு சம்பந்தமாக ஒரு புள்ளி விவரத்தை தயாரித்திருக்கிறார். அதில் எடுக்கப்பட்ட அந்த ஜாதிவாரி புள்ளி விவரத்தின் அடிப்படையில் அருந்ததியர்கள் 21,50,285 பேர், தேவேந்திரகுல வேளாளர் 24,65,096 பேர், பறையர் மற்றும் ஆதி திராவிடர்கள் 91,73,139 பேர். இதில் பறையராகிறது கிறிஸ்துவ மதத்திற்கு மரம் மாறிய கிறிஸ்துவ பறையரை சேர்த்தால் 1 கோடி பேரை தாண்டும். இந்த 1 கோடி பேர் மக்கள் தொகை இருக்கின்ற பறையர் சமூகத்திற்கு தனி இடஒதுக்கீடு கொடுப்பதை தமிழக அரசு, இன்றைக்கு ஆள்கின்ற திமுக அரசு ஏற்றுக்கொள்ளுமா? வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீட்டை கொடுத்த அதிமுக இன்றைக்கு வன்னியர்களுடைய இடஒதுக்கீட்டுக்கு எதுவும் பேசாமல் வன்னியர்களுடைய 10.5% இடஒதுக்கீட்டை ஆதரிப்பதாக அதிமுகவை கூறியிருக்கின்ற ரவிக்குமார், இதை போல பறையருக்கான தனி இடஒதுக்கீட்டை அதிமுக ஆதரிக்குமா? திமுக பறையர் சமூகத்திற்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்குமா என்று ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறார். இதனுடைய பின்னணி என்ன? இதற்கு காரணம் என்ன? எடப்பாடி துரைசாமியை யூடியூப் சேனல் பார்வையாளர்கள் மற்றும் பாட்டாளி சொந்தங்கள், சமூக நீதியாளர்கள், பார்வையாளர்களுக்கும் முதற்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். போல உறுப்பினர் அவர் சார்ந்து இருக்கின்ற சமூகத்துக்கு அனைத்து உரிமையும் சுதந்திர இந்தியாவில் தொடங்கி இன்று வரை அனுபவித்து வருகிறார்கள். இடஒதுக்கீடு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதில் ஏதாவது குறை இருக்குமே ஆனால் மத்திய அரசை அணுகி மாநில அரசுக்கு நீங்க கடிதம் கொடுத்து நீங்க பகிர்ந்துக்கிறத யாரும் வேணாம்னு சொல்லவே மாட்டாங்க. ஆனா நீங்க இப்போ பேசும்போது சொன்னீங்கல்ல, அதுதான் யதார்த்தமான உண்மை. ஒரு இடஒதுக்கீடு கேட்டாதான் இவங்க எல்லாருமே பிரிச்சு கேட்கறாங்க. நாம என்ன கேட்கிறோம்னா, நீங்க பறையர் சமூகத்திற்கு தனி இடஒதுக்கீடு கேட்பது அவர்களுடைய உரிமை, அதை நாம மறுக்கவே இல்லை. அந்தந்த ஜாதிக்கு
அந்தந்த ஜாதிக்கு உண்டான பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும், ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும் தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அன்றிலிருந்து இன்று வரை சொல்லிட்டு இருக்காரு. அதுல தடம் மாறாம செயல்படுறாரு. இவங்க பறையர் சமூகத்திற்கு என்று இடஒதுக்கீடு கேட்பவர்கள் அவர்களுக்கான இடஒதுக்கீடை கேட்பதை விட்டுவிட்டு இடையிலே ஏன் வன்னியர் சமூகத்திற்கான இடஒதுக்கீட்டை வம்புக்கு இழுக்கிறார்கள்? அதுதான் இப்ப பின்னோக்கி நீங்க பாத்தீங்கன்னா 1987 தொடர் சாலை மறியலுக்கு பிறகு பேச்சுவார்த்தை திராவிட முன்னேற்ற கழக அரசோட நடத்தும் போது திராவிட முன்னேற்ற கழக அரசு என்ன செஞ்சது? அந்த பணியை தான் இவங்க செய்யறாங்க. வேற ஒண்ணுமே இவங்க புதுசா செய்யல. அன்னைக்கு 99 ஜாதி சங்கத்தை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களும் கேட்கறாங்கன்னு கேட்டவங்க தான் இவங்க எல்லாம். போராடிய ஒரு சமூகத்துக்கு கொடுக்காம போராடாமலே வீட்டுல பதிவு செஞ்சுட்டு இருந்தாங்க பாருங்க. அத்தனை சமூகத்தையும் கூப்பிட்டு பேசுறவங்க இப்ப மட்டும் என்ன செய்யறாங்க? அவங்க அப்பா என்ன செஞ்சாரோ அதேதான் செஞ்சுட்டு இருக்காரு. எதுவும் மக்களுக்கு வழங்கல. எந்த மக்களுக்கு? நமக்கும் வழங்கல, பட்டியலின மக்களுக்கும் கொடுக்கல. இப்ப சொல்ற இந்த யோசனை இல்ல எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் கஷ்டப்பட்டு பொண்ணை பார்த்து செலவு பண்ணி பந்தல போட்டு கல்யாணம் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருப்பான். நடு ராத்திரில இரவோட இரவா அந்த பொண்ணை ஒருத்தன் கூட்டு ஓடி போயிடுவான். ஆமா, அது கல்யாண மண்டபத்துல கல்யாணம் பண்ணுவான். இப்ப அந்த கதையை தான் ரவிக்குமார் பேசிட்டு இருக்காரு. அந்த கதையை ரவீந்திரன் துரைசாமி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, நாம என்ன சொல்றோங்க, நீங்க யாருக்கு எது வேணாலும் கேளுங்க, அது உங்க உரிமை. அதுல நாங்க கொடுக்காதீங்கன்னு சொல்ல வரவே மாட்டாங்க யாரும். வன்னியர்கள் யாருக்குமே கொடுக்காதன்னு சொன்னதே கிடையாது, வரலாற்றிலே கிடையாது. எல்லாருக்கும் கொடுத்து பழக்கப்பட்டவங்க இவங்க. ஆனா நம்ம வன்னியர்களுக்கான 10.5 இடஒதுக்கீடு நியாயமா கேட்கலாம். நேற்று அமர்வுல நீங்க பேசும்போது சொன்னீங்க, அதிகமா இருக்கிறதா ஒரு ஆர்டிஐல தகவல் அறியும் உரிமை சட்டத்துல சொல்லிட்டு குறைவா கேட்கிற ஒரு சமூகத்துக்கு கொடுத்துட்டா என்ன? நீங்க நேற்று சொன்னதுதான் நம்ம சொல்றோம். 10.5 குறைவு தானே, கணக்குப்படி அதிகமா இருக்குது உங்க கணக்குப்படி. அப்ப உடனடியா நடவடிக்கை எடுத்து 10.5 தான் கேட்கறாங்க. வாங்க, அவங்க குறைவாதான் எடுத்து கேட்கறாங்க, நீங்க வாங்கிக்கிங்க. ஆனா நம்ம சொன்னது 20%. அப்ப அது உண்மைங்கிறத இவங்க ஒத்துக்கிறாங்க. 17% அளவுல மற்ற வேலைகள் போலியாக நீ சார்ந்து வழங்கி இருந்தாலும் அப்ப அதுக்கான தகுதி இருக்கு இந்த சமூகத்துக்கு. இடஒதுக்கீட்டு பலனை அனுபவிக்கிறது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, 2011 கிறிஸ்துதாஸ் காந்தி ஓய்வு பெற்ற இந்திய ஆட்சி பணி அதிகாரி எடுத்த அந்த ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பே சரியான கணக்கெடுப்பு இல்லங்கிறதான். நம்ம என்ன கேக்குறோம், 1931 அந்த கணக்கெடுப்பின்படி உள்ஒதுக்கீடு அருந்ததிற்கு 3% வழங்கியது செல்லும் அப்படின்னு உத்தரவை சொன்ன பிற்பாடு அந்த 31 படி வழங்கின 20% இடஒதுக்கீட்டுல வன்னியர் உட்பட 118 ஜாதிக்கு அதுல உள்ஒதுக்கீடு செய்யறதுல இவங்களுக்கு என்ன கஷ்டம்னு நான் கேட்கிறேன். அவங்க அப்பா செஞ்சது 3% எப்படி எடுத்தாரு? அதுக்கு எந்த சட்டம் இடம் கொடுத்தது? அதே சட்டத்தின்படி எழுதுங்கிறோம். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு கலைஞர் அவர்கள் அருந்ததியருக்கு 3% இடஒதுக்கீடு கொடுக்கும் பொழுது கொடுத்த கலைஞர் அதை சரியான தரவுகள் சரியான புள்ளி உரங்களோட கொடுத்ததுனால அது நீதிமன்றத்தில் நின்றது. ஆமா, இன்னைக்கு வன்னியர்களுக்கு அந்த சரியான தரவுகளை கொடுத்தாவே இந்த 10.5% இடஒதுக்கீடு நீதிமன்றமே ஊர்ஜிதம் பண்ணிருக்கும். அந்த சரியான அருந்ததியருக்கு தனி இடஒதுக்கீடு வேணும்னு மாநாடு போட்டு அருந்ததியர் இன தலைவர்களை கூப்பிட்டு மாநாட்டுல பேச சொல்லி அதை நடவடிக்கை எடுத்து கொண்டு போய் சேர்ப்பிச்சு தலைவர் கலைஞர் அவர்களால் 3% வழங்க அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு இன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது மிகப்பெரிய பெருமை. அதற்கு யார் பாராட்டுகிறார்களோ இல்லையோ, மாண்புமை நமது மருத்துவர் ஐயா அவர்களை, போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நம்ம யூடியூப் சேனல் சார்பாகவும் பார்வையாளர் சார்பாகவும் பாட்டாளி சொந்தங்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி 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 நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஐயா அப்படின்னு நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இதுல ஒரு வெற்றி கிடைச்சதுன்னா எத்தனை பேர் உரிமை கேட்பாங்களோ. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அதை நான் ஆணித்தரமா பதிவு பண்ண விரும்புறேன். அதாவது தேர்தல் களத்துல டாக்டர் ஐயா ஓட்டு வாங்குற இடத்துல தோல்வியை சந்திச்சிருக்கலாம். ஆனா சமூக நீதி களத்துல நின்று ஐயா போராடும் பொழுது எந்த போராட்டத்திலும் தோல்வி அடைந்தா வரலாறே கிடையாது. வரலாறுல வெற்றி பெற்றதுக்கு அடையாளம் சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. ஆமா,
இதுல தேவையில்லாம இன்னைக்கு ரவிக்குமார் இதுல இப்படிப்பட்ட ஒரு கருத்தை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நாம என்ன கேட்கிறோம்? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட கேட்கிறேன் தலைவர், சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் குரலாக இந்த இடஒதுக்கீடு பெரும்பான்மை சமூகம் வன்னிய சமூகத்துக்கு கிடைத்து விடக் கூடாது என்பதற்காக பேசப்பட்டதே தவிர இதில் வேறொன்றும் உள்நோக்கம் இல்லை. வன்னியர்களுக்கு கொடுப்பதை எல்லாரும் கேட்கிறாங்க. நீங்க சொன்னது போல நடவடிக்கை இன்னும் நான் எடுக்கிறது, மக்கள் தொகை கணக்கு எடுத்து வழங்குறேன்னு சொல்லிட்டு காலம் கடத்துவதை தவிர வேறொன்றும் இல்லை முதல்வருக்கு நோக்கம். அத அவர் பேசினாக்கா ஓட்டு கிடைக்காது. அவருடைய குரலா அவர் பேச வேண்டிய பேச்சுக்களை அனைத்தையும் விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் திரு ரவிக்குமார் அவர்கள் பேசியிருக்கிறார். அவ்வளவுதான். இதுல வேறொன்றும் பேசுவதற்கு இல்ல. நாம கேட்டாதான் மற்றவங்க எல்லாருமே கேட்பாங்க. நம்ம கேட்கல, இப்ப விட்டுருங்க. இன்னும் இது யாருமே பேச மாட்டாங்க. இது ஒரு உதாரணத்துக்கு வேணா நீங்க எடுத்துங்க. வன்னியர்கள் இடஒதுக்கீடு கேட்கறத நம்ம விட்டுட்டா யாருமே இடஒதுக்கீட்டை பத்தி பேசவே மாட்டாங்க. ஏன்னா இந்த சமூகம் முன்னேற விடாத பாத்துக்கிறது மட்டும்தான் அவங்க பணி. இவர்களை மீறி முன்னேறி விட்டது, போராடி 20 பெற்று விட்டோம், அவ்வளவுதான். அது 118 உட்பட. அதுவே அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாமல் இப்ப எங்க தனி இடஒதுக்கீடு பெற்று மீண்டும் வளர்ச்சியை நோக்கி வளர்ந்து விடுவார்களோ இந்த விவசாய குடி, வேளாண்மை குடி என மன அழுத்தம், என்ன சொல்றது, அவங்களுக்கு மனம் விவசாய குடி மட்டும் இல்ல, விவசாய குடி மட்டும் இல்ல, இது ஒரு போர்க்குடி. ஆமா ஆமா. இந்த மண்ணுக்கு பிரச்சனை வந்த பொழுதெல்லாம், இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு பிரச்சனை வந்த பொழுதெல்லாம் வாள் எடுத்து போரிட்டு தன்னுடைய உயிரை தியாகம் செய்த போர்க்குடி. இந்த போர்க்குடிக்கு இன்னைக்கு இடஒதுக்கீடு கிடைக்க கூடாதுங்கிறதுல இந்த போர்க்குடி தன்னுடைய உயிரை தியாகம் பண்ணி எந்த சமூகங்கள்லாம் காப்பாத்துச்சோ அந்த சமூகத்தில் இருக்கின்ற ஒரு சில தலைவர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் அந்த சமூகங்கள் சரியாகத்தான் இருக்கிறார்கள். இந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தினுடைய தலைவர் என்று சொல்லிக் கொள்கின்ற திருமாவளவன், அவர் பின்னால் இருக்கின்ற ரவிக்குமாருக்கு அதிகமான ஓட்டு கிடைத்ததே வன்னியர்களிடமிருந்துதான். வன்னியர்கள் ஓட்டை வாங்கி இன்றைக்கு நாடாளுமன்றத்திற்கு போய், அதுவும் ஒரு முறை அல்ல 2 முறை நாடாளுமன்றத்திற்கு போய் இப்பொழுது வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைத்து விடக் கூடாது என்பதற்காகவே ஸ்டாலின், அதாவது தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், நான் அடிப்பதை போல அடிக்கிறேன், நீ அழுவதை போல அழு, இதான் இவர்கள் நடத்துகின்ற நாடகம். இப்ப சமீபத்தில் ஒரு பேட்டியில கூட அண்ணன் அன்புமணி ராமதாஸ் சொன்னாரு, தமிழகத்தின் மிக பெரும் சமூகம் வன்னியர்களும் பறையர் சமூகம் தான், இவர்கள் 40% இருக்கிறார்கள், இவர்களை பிரித்தாள வேண்டும் என்றே திராவிட கட்சிகள் சதி செய்து கொண்டு இருக்கிறது என்று இந்த சமூகத்திற்காக அன்புமணி ராமதாஸ் பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ரவிக்குமாருக்கு 2 பக்கம் இருவர் நிற்கிறார்கள். ஒரு பக்கம் வன்னியர்கள் நண்பர், இன்னொரு பக்கம் திராவிடம் பேசுகின்ற சமூக நீதியை சாய்க்கின்றவர்கள், சமூக நீதிக்கு துரோகம் செய்த துரோகிகள். இந்த இருவரில் யாராவது ஒருவரை கொன்றால்தான் ரவிக்குமார் தப்பிக்க முடியும் என்கின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதை போல ஒரு நிலை. இதுல என்ன பண்றார் ரவிக்குமார்? நண்பர்களை கொலை செய்ய முடிவு செய்து விட்டார், துரோகிகளை காப்பாற்ற முடிவு செய்திருக்கிறார். இதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் செய்து கொண்டிருக்கிறது, இவர் ரவிக்குமாரும் செய்து கொண்டிருக்கிறார். இந்த 10.5% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு கொடுக்க வேண்டுமா கூடாதா? தெளிவாக எந்த இடத்துலயும் பேசல, நேரடியா கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா 10.5க்காக மனு கொடுத்து மிகப்பெரிய போராட்டம் நடத்தி அதன் பிறகு அறிவிக்கும் போது கூட 10.5 அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு வழங்கி இருக்கிறது, அதை நாங்கள் வரவேற்கிறோம், சமூக நீதியாளர்கள் என்ற அடிப்படையில் என்று கூட ஒரு வரவேற்று ஒரு கருத்தை பதிவு செய்யாதவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர், செயலாளர் இருவருமே. இன்று வரையில அவங்க நமக்கு ஆதரவா எந்த இடத்துலயும் பேச மாட்டாங்க. பொதுவா சொல்லுவாங்க, நாங்க இடஒதுக்கீடு கொடுக்கறத மறுக்க மாட்டோம், இது எல்லாரும் பேசுற பேச்சு. அப்ப அம்பேத்கருடைய சமூக நீதி இவங்க பேசுறது, படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமா கோயில் தானே? அவ்வளவுதான். இதுல என்ன இருக்கு? அவங்க என்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியா பெருந்திரளா ஆதரிச்சு என்னைக்கு ஓட்டு போட்டிருக்காங்க.
நீங்க அப்ப நம்ம கற்பை வந்து பற்றி மத்திய அப்ப அமைச்சரா இல்லைன்னா நாம என்ன கேக்குறோம்? அப்ப கற்பை பற்றி ம். பேசிவிட்டு விபச்சாரம் செய்வதற்கு ம். ஒப்பான செயல் தானே இது? அது அந்த அளவுக்கு நம்ம பேச வேணாம். அவர்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், விட்டுட்டு போக வேண்டியதான். மன அழுத்தம், உங்களால பேச முடியுது அந்த அளவு கோபமா அப்படின்றத நான் உணர்றேன். ஒண்ணு, அவங்க எல்லாம் அந்த அளவுக்கு ஒரு புரிதல் இல்லாதவர்கள் தான் கிடையாது, புரிதல் இருக்கு. இருந்தும் இவர்களுக்கு கிடைக்க கூடாது என்று, அதாவது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா வரலாற்றுல ஹிட்லர் எந்த அளவிற்கு யோகியன் இல்லையோ அந்த அளவிற்கு மகா அயோக்கியன் இல்லை அப்படிம்பாங்க. ஹிட்லரை மகா அயோக்கியன் என்று யாரும் சொல்ல முடியாது. ஏனென்று கேட்டால் ஹிட்லர் தன்னுடைய கொள்கையே வந்து நாசிசம் சொல்லிட்டாரு. தன்னுடைய கொள்கையே நாஜிக்களை காப்பாத்துறது தான் என்பதை பகிரங்கமாக அறிவித்து விட்டார். தன்னை யோக்கியன் என்று சொல்லிக் கொண்டு அயோக்கியத்தனத்தை ஹிட்லர் செய்யவில்லை. ஆகவே ஹிட்லர் எந்த அளவிற்கு யோக்கியன் இல்லை என்பது உண்மையோ அந்த அளவுக்கு மகா அயோக்கியன் என்றும் சொல்ல முடியாது. ஆனால் இவர்கள் எல்லாம் இன்றைக்கு யோக்கியனை போல பேசுகிறார்கள், ஆனால் அயோக்கியத்தனத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் இன்றைக்கு யோக்கியனை போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அயோக்கியத்தனத்தை அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ரவிக்குமார், வன்னியரசு, திருமாவளவன் இவர்கள்லாம் ஒரே முகம்தான். இவர்களுக்கு இன்றைக்கு இருக்கின்ற வேலையை திராவிடத்தை காப்பாற்றுவது. சமூக நீதி இருந்தால் என்ன, சாய்ந்தால் என்ன, பெரியார் அம்பேத்கர் பெயரை சொல்லி வயிறு வளர்ப்பது, இதான் அவங்களுடைய நோக்கமா இருக்குது. அவங்க பேசியிருக்கிற கருத்துக்கள்ல இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது, ஆதி திராவிடர்கள் அப்படின்ற அவங்களுக்கு தமிழ்ல சொல்லிட்டு அதுல பிரிக்கிறாங்கல்ல, பிரிவு. சிறு தடங்கள் காரணமாக அண்ணன் ஆசே வெற்றிவேல் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் சற்று இடையூறு ஏற்பட்டதால் அவர் தற்காலிகமாக விலகி இருக்கிறார். ஆகவே இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்கிறோம். அதாவது வன்னியர்களுக்கு இட ஒதுக்கீடு கிடைத்துவிடக் கூடாது என்பதிலே தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்காக, பறையர் சமூகத்திற்காக கட்சி நடத்துகின்ற பெரியாரின் சமூக நீதியை, அம்பேத்கரின் சமூக நீதியை தொடர்ந்து வாய்கிலிய பேசிக் கொண்டிருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த ரவிக்குமார் போன்றவர், இவர்கள்லாம் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காகவே மிகப்பெரிய நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் இப்பொழுது அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்திற்கு, பறையர் சமூகத்திற்கு தனி இடஒதுக்கீடு கேட்கிறார்கள். கேட்கட்டும். இத்தனை ஆண்டு காலம் இவர்கள் அரசியல் நடத்தினார்களே, அம்பேத்கரை பேசினார்களே, பெரியாரை பேசினார்களே, ஏன் இவ்வளவு நாட்கள் இவர்கள் அதை கேட்கவில்லை? இப்பொழுது வன்னியர் சமூகம் ஒரு போராட்டத்தை கையில் எடுக்க போகிறது. டாக்டர் ஐயாவினுடைய தலைமையை ஏற்று டாக்டர் ஐயா அறிவிக்கின்ற போராட்டத்தை இந்த சமூகம் மிகப்பெரிய அளவிலே நடத்தும் என்றவுடன் இந்த போராட்டத்தை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு இவர்கள் வன்னியர் சமூக மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதற்காகவே ஸ்டாலினுடைய கட்டளையை ஏற்று திமுகவை திருப்தி செய்ய வேண்டும் என்பதற்காகவே இப்பொழுது இவர்கள் பறையர் சமூகத்திற்கு தனி இடஒதுக்கீடு கேட்பதாக நாடகமாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு நிதர்சனமான உண்மை என்பது அனைவருக்கும் நன்றாகவே தெரிகிறது என்பது ரவிக்குமார் வெளியிட்ட அறிக்கையின் மூலம் தெள்ளத் தெளிவாக தெரிகிறது.